இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் இதுல வேற என்ன இருக்குன்னா, இது வந்து டேட்டா டை இன்னொன்று உண்டு. அதை நான் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன், பட் நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஜஸ்ட் பேருக்குன்னு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். டேபிள் டைப், இது டேபிள் டைப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை மேபி 3 ஹவர்ஸ் கழிச்சோ நம்ம ஃபங்க்ஷன் மறுபடியும் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் அது மேண்டேட்டரி கிடையாது, நான் கிரியேட் பண்ண மாட்டேன். பட் தெரிஞ்சுக்கங்க இது எதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. பேக் வந்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிள். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, Z என்ன டேபிள் வைக்கலாம். ஓகே, நான் வந்து உங்களோட நேம் வைக்கிறேன். உங்களோட நேம் என்ன, இப்போ ஒரு யூசர், நீங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிகர் எம் இஎன் நான் வந்து 4 டேபிள் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, 4 டேபிள்ல கிரியேட் பண்ணா நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் யூஸ் பண்றதுக்கோ இல்லை திருப்பி மாடிஃபை பண்ணி திருப்பி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதனால இசட் சப் இஎம்பின்னு ஒரு டேபிள், அட் இசட் சப் டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து வந்து இது இப்போதைக்கு ஓகே, பட் நெக்ஸ்ட் தேவைப்படும்போது வந்து இசட் சப் இஎம்பி 1 ஆர் இஎம்பி 2, ஐ மீன் இசட் டிபார்ட்மெண்ட் 2 இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவேன். ஓகே, அவங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் எப்போவுமே தான். டெலிவரி கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணும்போது இத்தனை டேபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ளிகேஷன் டேபிள் தான் எப்பவுமே இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் தான் தேவைப்படுது கஸ்டமைசிங் டேபிள். ஒவ்வொரு தேவைக்கு ஏற்றப்பல ஒவ்வொரு டேபிள் இருக்கும். நான் வந்து நம்ம அப்ளிகேஷன் டேபிள் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை மாஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா சேவ் பண்ணிங்கனால கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து டெலிவரி மெட்டீரியல் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம அலோட் கொடுக்குறேன். அலோட் கொடுத்தா நம்மளால நெக்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் ஃபீல்ட்ஸ், இதுக்குள்ள தான் நம்ம ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். லைக் காலம் நேம் வச்சுக்கோங்களேன், ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். அடுத்தது டேட்டா எலமெண்ட்ல நம்ம பண்ணது கொடுக்கணும். அது பண்ண கூட ப்ரீடிஃபைன் எதுவும் கொடுக்கலாம். அப்போ டேட்டா கூட ஒவ்வொருத்தையும் ஒரு டேட்டா டைப் நேம், லென்த்து, அதுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம டேட்டா எலமெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஓகே, அதாவது நான் இது நெக்ஸ்ட் சொல்கிறேன், பட் ஃபாரின் கீ ஒன்று இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணுறது, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இன்க்ளூட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கடுத்தது வந்து இது கட் பேஸ்ட்டு காப்பி, இதை மைனஸ் பண்ணுறது, ஒரு இருக்கிற ரோவே ஒரு டிக் பண்ணி பண்ணணும்னா அது மைனஸ் ஆயிடும், லைக் அது இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு டேட்டாபேஸ் டைப். ஓகே, அண்ட் இது என்ன இருக்குன்னா டெலிவரி மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், ஃபீல்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்து இதெல்லாம் ஆப்ஷனல் தான், தேவையில்லை, தேவைப்பட்ட யூஸ் பண்ண வேண்டியது இதெல்லாம். ஓகே, ஓகே, இன்னும் கொஞ்சம் நோட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இது எம்ப்ளாயி டைப்ங்கிறனால எம்ப்ளாயி பேசிக்கிட்டு இருக்கும், ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கும். ஓகே, அதனால எம்ப்ளாயி ஐடி, வேற என்ன ஒரு நேம் இருக்கும் அவருக்கு, ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. மெயில் ஐடியோட வேற ஏதாவது ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம். வேற என்ன இருக்கும், எம்ப்ளாயி ஐடி நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நம்பர். அடுத்து என்னன்னா இதுக்கு பேர் வந்து மேனேஜர் நம்பர் இருக்கும். ஓகே, மேனேஜர் டிபார்ட்மெண்ட் எப்படின்னு வச்சுக்கலாம், நான் மேனேஜர் வச்சுக்கிறேன், மேனேஜர் நம்பர். அடுத்து கீழே வந்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த அட்ரஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி ஞாபகம் இருக்கா, இசட்இஎல்இ எல்டிஎஸ், அது வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா டாட் இன்க்ளூட் .include கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு இதுல இருந்து அந்த நேம் கொடுக்கணும். சார் இதுல ஒவ்வொருத்துக்கும் நம்ம குறிப்பிட்ட இந்த எலமெண்ட் கிரியேட் பண்ணா டேட்டா எலமெண்ட் கிரியேட் பண்ணா அதில் உள்ள என்ன நம்பரோ என்ன ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஒன்றா கொடுக்கணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம், ஸ்ட்ரக்சர் கொடுத்து இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் 100 வந்தால் போதும் இருக்கு. அதே மாதிரி நான் அதோட வேல்யூஸாக கொடுக்க போறேன். இப்போ ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ எம்ப்ளாயி ஐடிக்கு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படி பார்த்தீங்கன்னா
நான் உங்களுக்காக இந்த ஃபோனை கூட கொஞ்சம் மாடிஃபை கொடுக்குறேன். ஓகே. இதில் கொடுக்காம நான் வந்து இன்ட் 8 அந்த மாதிரி கொடுத்து பார்க்குறேன். வீடியோ வந்து பார்ப்போம். மீன்ஸ் அது வந்து கொடுக்கலாம் நம்ம அதெல்லாம் கொடுத்துருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் நம்பரும் அதே மாதிரி Z நம் 1 ஓகே. நேம் வந்து ZELECHAR. சரி இப்போ என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு எம்ப்ளாய் ஐடி வேணும். இதுக்கு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வேணும். இப்போ இது மட்டும் கொடுக்கறதுக்காக நான் வந்து ப்ரீடிஃபைன் டைப் கொடுத்துட்டேன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஃபோன் நம்பர்னா என்ன இன்டிஜர் 8 ஓகே கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கேஷுவலாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நான் வந்து இப்போ எனக்கு ஒரு 12 டிஜிட் வச்சுக்கிறது நான் வரலாம். ஓகே ஓகே சரி கொடுக்குறேன். ஓகே சரி கேட்கும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது வந்து ஒரு எரர் வரும். ஓகே நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த எரரை பார்த்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே ஓகே இது வந்து வார்னிங். இது ஏன்னா அதாவது ஒரு ரூல்ஸ் உண்டு. நம்ம டேட்டாபேஸ் டேபிளில் வந்து ஒரு பிரைமரி கீ மேண்டேட்டரியே இருக்கணும் அப்படின்னு. ஓகே இது பிரைமரி கீ எப்படி செட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பிரைமரி கீ ஃபீல்டு. அடுத்தது இனிஷியல் நாள். ஓகே ஏன்னா பிரைமரி கீனா அதுதான். அது வந்து நாட் நல் அண்ட் யூனிக் அண்ட் நாட் நல். ஓகே இப்போ வந்து இது நம்ம கொடுக்கணும். அப்போ என்ஹான்ஸ் பண்ண சொன்னோம்ல என்ஹான்ஸ் எக்ஸ்ட்ராஸ் enhancement category can be enhanced deep. Okay, save, check, activate. ஆக்டிவேட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் டேட்டாபேஸ் டேபிள் வரும். ஓகே டேட்டா கிளாஸ் என்ன டேட்டா கிளாஸ்னா டேட்டா கிளாஸ்ல 3 டைப் இருக்கு. அது நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே APPL 0 1 2 இந்த மாதிரி ஒவ்வொரு நான் வந்து மாஸ்டர் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறேன். மாஸ்டர் டேட்டா டிரான்சாக்ஷன் ஓவரால் எனக்கு தெரியல. நான் இதான் யூஸ் பண்ணுவேன்ப்பா. ஒவ்வொருத்தருக்கு தேவைப்பட்டா அதுக்கு மாற்றி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே ஆனால் இது எத்தனை டைப் இருக்குங்க தெரிஞ்சுக்கங்க. APPL 0 APPL 1 APPL 2 TDIM இந்த மாதிரி ஒன்று இருக்கு செஞ்சுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சது APPLA 012 இது வரைக்கும் எனக்கு இருக்கு தெரியும். அது மாஸ்டர் டேட்டா டிரான்சாக்ஷன் டேட்டா ஆர்கனைசேஷன் கஸ்டமைசிங் இந்த மாதிரி சொல்லி முடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து APPL 0 சைஸ் கேட்டகரி 0 கொடுக்கணும். ஏன் 0 நம்ம கொடுக்க ஏற்றாலும் அது மாடிஃபை ஆகிடும் பிக்சர். ஓகே லைக் நம்ம டேட்டாஸ் வந்து இவ்வளோதான் லிமிட் கொடுக்காம நம்ம கொடுக்க ஏற்றாலும் அது மாடிஃபை ஆகிடும். ஓகே என்ட்ரு கொடுத்துக்கோங்க. முடிஞ்சது வந்துச்சா? சேவ் செக் கொடுத்துக்கோங்க. பேக் ஓகே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இதில் வந்து நான் இப்போ டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ இதில் நான் என்ட்ரிஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ் அதில் போய் கிரியேட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரியில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு காமிக்கும். ஓகே எம்ப்ளாய் ஐடி நேம் ஃபோன் நம்பர் டிபார்ட்மெண்ட் நம்பர் மேனேஜர் நம்பர் டிபார்ட்மெண்ட் நம்பர் இந்த மாதிரி ஓவராலாக காமிக்கும். ஓகே இதே இது நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஓகே இன்னொரு டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஞாபகம் டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுவும் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபாரின் கீ இன்டிகிரேட் பண்ணணும். ஓகே பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சின்ன இஷ்யூ இந்த சால்வ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் திணறமா இருக்கும். அதனால இப்படிதான் என்ட்ரி கொடுப்போம். ஓகே டிஸ்பிளே கொடுக்க என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ் அது கிரியேட் என்ட்ரிஸ் கொடுத்துரும். அதுக்கு டிஸ்பிளே இருக்கா கொடுத்துரும். இல்லை இங்கே இருக்கா இதை கொடுத்து பார்க்கலாம். இதை கொடுத்து இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்க்கலாம். பார்த்தோன்னா உங்களுக்கு அது டீடைல்ஸ் காமிக்கும். ஓகே இப்போதைக்கு என்னன்னா இது ஓகே ஒரு டேபிள். ஓகே எனக்கு இன்னொரு டேபிள் இப்போ கிரியேட் பண்ணி தாங்க. ஓகே அது எப்படின்னா டிபார்ட்மெண்ட். ஓகே இப்போ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்
இதுல ஒண்ணு மட்டும் நோட் பண்ணிக்கணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க குடுக்குறதோ, அங்க குடுக்குற டிபார்ட்மெண்ட் நம்பர் சேமா இருக்கணும். ஓகேயா? ஏ டூ இசட் எல்லாமே சேமா இருக்கணும். ஏன் அப்படி சேமா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, வந்து ஃபாரின் கீ யூஸ் பண்ண போறேன். பிரைமரி கீ பார்த்தோம். ஃபாரின் கீன்னு ஒண்ணு காமிச்சேனா, இத எப்படி ஆக்டிவேட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர், ஃபீல்ட் நேம், அண்ட் அதுக்கு குடுத்துருக்க டேட்டா அந்த எலமெண்ட் அதே மாரி நம்ம குடுக்குற ஃபாரின் கீ வந்து இன்னொரு டேபிள் வந்து அது வந்து ஒரு பிரைமரி கீ இருந்திருக்கணும். ஓகே. அதனால பிரைமரி கீ அத நான் வீடியோ கிளிப் பண்ணியிருந்தேன். அடுத்து உள்ள போனோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு அப்புறம் என்ன இருக்கும்? டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகே. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கடுத்து அவங்களுக்கும் ஒரு சில சேலரிஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது சேலரி சேலரி இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர், ஹெச்ஓடி, சேலரி இன்னும் வேற என்னலாம் போடலாம் பார்க்கும்போது வந்து வேற என்ன இருக்கும்? எஃபிஷியன்சி பார்க்கலாம். பட் எஃபிஷியன்சி இப்ப நமக்கு தேவையில்ல. மேன் பவர் நான் எம்பி போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. எம்பி போட்டு வச்சுக்கிறேன். இப்ப இதுல இருந்து நான் ஒவ்வொன்னா போடணும். இது அட்மினிஸ்ட்ரேஷன் வேல்யூ தான் போடுவோம். ஓகேயா? அதனால ஓகே. இன்டிஜர் 4 கேர் இதெல்லாம் ஓகே. எல்லாமே வித் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் குடுத்துருக்கேன். ஓகேயா? இப்போ இத என்ன பண்ண போறேன்னா, சேவ் செக் எக்ஸ்ட்ராஸ்ல போய் கேட்டகரி ஓகே. நம்ம ஆக்சுவலி கேட்கும்போது கேட்கும் ஏபிபிஎல் 0 நம்மள விடக்கூடாது. கீழே கொடுத்தா போதும். 0 கொடுப்போம். முடிஞ்சது ஓவராலா. சேவ் பேக் பஃபர் திருப்பி ஒரு இடத்துல வந்திருக்கு. வேற தான் என்னன்னா டெக்னிக் செட்டிங்ஸ்ல வந்து இது பஃபரிங் நாட் அலோட் கொடுத்துருங்க. சேவ் செக் ஓகே. ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ. நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பேரண்ட் டைப்லேருந்து சைல்டு டைப் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகே. அதனால இப்போ வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயருக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர் அசைன் பண்ணுவோம். ஓகே. அது நம்ம செக் அது வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அது வந்து எம்ப்ளாய் டேபிள் போய்க்கங்க. ஓகே. இதான் எம்ப்ளாய் டேபிள். சாரி. எம்ப்ளாய் டேபிள். இது போயிட்டோமா? இப்போ இதில் போய் நம்ம வந்து கரெக்டாக நம்ம எந்த கீயை ஃபாரின் கீயை மாற்ற போகிறோமோ அதை கிளிக் பண்ணிட்டுருக்கேங்க. டிபார்ட்மெண்ட் நம்பர் ஃபாரின் கீஸ் இப்போ வந்து அந்த நேம் அடிக்கணும். எனக்கு வந்து எந்த டேபிள் நேம் செக் பண்ண போகிறது பார்த்துட்டு சார் சார் கொடுத்து இதுக்கு என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே தான். கிரியேட் பர்பஸ் கொடுத்தாலும் ஓகே அந்த மாதிரி வரும். ஓகே. ஓகே. எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதை காப்பி கொடுங்க. ஓகே. ஏன்னா டேட்டா டைப் சேமாக இருக்கும். அதே சமயம் அந்த ஃபீல்ட் நேமும் சேமாக இருக்கும். ஓகே. அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்க என் கூடயே. டிபார்ட்மெண்ட் டேபிளில் போய் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதில் போய் ஜஸ்ட் நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க இருக்கு யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ் கிரியேட் என்டிட்டிஸ். ஓகே.
இப்போ கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நம்பர் தான் எடுத்துருக்காங்க. வந்து 100 100 ஒன்று ஹெச்ஓடி நேம் வந்து சும்மா ஹரின்னு வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு நேம்லாம் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சேலரி வந்து 18,000. மேன் பவர் வந்து ஒரு 7 வச்சுக்கணும். ஓகே, தேவையான கிளிக் பண்ணணும். தேவை ரெக்கார்ட்லாம் அடுத்து இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். 101 பிரியா, அவங்களுக்கு வந்து 18,000. மேன் பவர் வந்து 22. இது வந்து ஜாக். வந்து ஜாக். Leadership and or six. இதே நம்ம திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா வித் ஸ்பெசிஃபை கீ மேலே இது பிரைமரி கீ. ஓகே, அதெல்லாம் தான் காமிக்கும். நான் 107 கொடுக்குறேன். கொடுத்துட்டு மாறி மேன் பவர் வந்து ஒரு 67 இந்த மாதிரி வச்சுக்கிடுறேன். வைஸ் செட் பண்ணிட்டேன். ஓகே, நான் அப்படி சொன்னேன். யூட்டிலிட்டி செட்னு பார்க்கலாம். இல்லை டேபிள் கண்டென்ட்ஸை கிளிக் பண்ணி அதில் போய் டிஸ்பிளே செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிட் கொடுத்தோம்னா அதில் காமிக்கும் ஓவரால். ஓகே, இப்போ இந்த இது இருக்கா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது வந்து நல்லா ஃபாரின் கீயாக இருக்குது. நான் வந்து இப்போ எம்ப்ளாயி டேபிளுக்கு போகிறேன். போய் அதில் என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, செக் ஆக்டிவேட். ஓகே, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் போய் யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ் கிரியேட் என்ட்ரிஸ். ஓகே, இவ்வளோ ஆன் இருக்கா. இதில் வந்து நான் இப்போ எம்ப்ளாய் ஐடி எப்போ மாதிரி யூனிக்ப்பா. ஆனால் என்னன்னா இப்போ எம்ப்ளாய்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிறதுனால 100 to 109 மட்டும் கொடுக்க முடியும். இப்படி காமிக்கும். ஓகே, காமிக்கும். பட் நம்ம எதாவது கொடுக்கணுமா கேட்டீங்கன்னா இல்லை, நம்ம வந்து 1 2 3 கூட கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஹிண்ட் மாதிரி காமிக்கும். இந்த இதுக்கு மட்டும் ஃபிக்ஸாக காமிக்கும், இந்த மாதிரி காமிக்கும். நான் வந்து இருந்தாலும் 102 கொடுக்குறேன். நேம் வந்து நான் என்ன நேம் கொடுக்குறேன் மாறி. ஃபோன் சும்மா டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து நீங்கள் அதில் கொடுத்து தான் கொடுக்கணும். ஓகே, அதில் கொடுத்தது கொடுக்காம வேறு நம்பர் கொடுத்து பார்க்குறேன். அடுத்து கீழே வந்து மேனேஜர் நம்பர் 8990, ஸ்ட்ரீட் நம்பர் 56, ஸ்டேட் நேம் டாட் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் தமிழ். இதுலேயே வாங்க வேறு ஏதாவது கொடுக்க போகுதுன்னா வேறு என்ன கொடுக்கலாம். இப்போதைக்கு சும்மா அது வேறு ஏதாவது நேம் கொடுக்குறேன். மாறியே கொடுத்து வச்சுக்கோங்க. அது கண்ட்ரி இப்போ நான் சேவ் கொடுத்தப்ப சேவ் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்னன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இது கிடையாது சொல்லுவாங்க. ஆமாம், அது கிடையாது. ஹிண்ட் பார்க்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாள் காமிக்கும். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி சேவ் பண்ணுறேன். என்ட்ரி வேலிட் வேல்யூ மாறி கிடையாதுப்பா, வேறு ஏதாவது கொடுக்க சொல்லுது. அப்படி எல்லா இதுக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்ட் வேல்யூஸை காமிக்கும். நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். 2 நிமிஷம் சேவ் ஆகிடுது. ஓகே, இதே மாதிரி 2 3 வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு 4 வேல்யூஸ் கிரியேட் பண்ணிட்டேன்.
எல்லாமே வெளியே தான் ரெட் பண்றேன் ஃபில். வந்து நீங்க கலர் பார்க்கலாம். உங்களுக்கு கலர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கா? இது வந்து ஒரு மாதிரி லைட்டா ஸ்கை ப்ளூ கலர்ல தெரியும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஃபாரின் அர்த்தம். அப்படியே அதுக்கப்புறம் லைட்டா வந்து கொஞ்சம் எல்லோவிஷ் தெரியுற மாதிரி இருக்கும். எல்லோ அண்ட் இது வந்து என்னன்னா ஃபாரின் கீ கலர். ஓகே, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி மொத்தமா கஷ்டமா இருக்கு, வந்து ஒரு சிங்கிள் இடத்துல பார்க்கணும்னுட்டு ஆப்ஷன் இருக்கா கேட்டீங்கன்னா முடியும். அதுக்கு வந்து நீங்க வந்து இதுவும் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரெண்டு மாறினாலும் நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இருக்கா, இந்த நேம் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சந்தோஷ் நேம் கொடுத்துட்டு நம்ம இதை பார்க்க போறோம்ப்பா. இதில் பேஸ்ட் பண்ணது நேம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவராலா. ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு ஆப்ஷன் உண்டு. இது நம்ம செக் பண்ண பண்ணிக்கலாம் ஓவராலா. எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல காமி அப்படின்னா இது மொத்தமாக காமிக்காது. கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே அதுலேயும் உண்டு இந்த ஆப்ஷன் எல்லாமே. ஓகே, அதே காமிக்க குழப்பம் உங்களுக்கு. இதை விட்டுருங்க, ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கங்க. இதுலேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதான் இருக்கலாம் ஷார்ட் அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன எடிட்டிங் மேலே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செல்வத்துக்கு போடல, எடிட்டிங் கொடுத்தா பிரைமரிக்கு என்னால் எடிட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, வேலை முடிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பிரைமரி கீ எப்படின்னா நம்ம பார்த்தோம், அது யூனிக்காக இருக்கும், நாட் நல். ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்கும். ஃபாரின் கீன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஃபாரின் கீங்கிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் டேபிள் டு அனதர் டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கும் எம்ப்ளாயர் டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி ஃபாரின் கீயோட ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா, இது வந்து இது நல்லா இருக்கலாம் விட டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். ஓகே, ஈஸியா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டூப்ளிகேட் அலோவ் பண்ணுது. ஓகே, சிம்பிளா இன்னொரு கீழே இன்னொரு டேபிள் இது வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி, இது வந்து பிரைமரிக்கே இருந்தே ஆகும். இது ரூல்ஸ். ஓகே, இப்போ என்ன பார்த்துட்டோம்னா டேட்டாபேஸ் டேபிள் பார்த்துருக்கோம், டேட்டா டைப் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து டொமைன் பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது வியூஸ் பார்க்க போறோம். ஓகே,